ஒரு விமன் சென்ட்ரிக்காக பல்வேறு திட்டத்தை நாம் இன்றைக்கு தீட்டுகிறோம் என்று சொல்லும்போது, அரசாங்கத்தில் யார் அமைஞ்சாலும் தான் திட்டத்தை தீட்டலாமே, திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தான் அதிகாரிகள் இருக்கிறார்களே என்று நாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்து நாங்கள் எப்படி மாற்றிடுவோம் அப்படி மாற்றிடுவோம்னு கவர்னன்ஸ் ப்ராசஸ் தெரியாதவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். அது ஒரு இம்மெச்சூர்டு ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அதை நான் பார்க்குறேன். பட் மெச்சூர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரியான திட்டத்தை தீட்டுறது பெருசு இல்லை. ஆனால் இந்த மாதிரியான திட்டத்தை திங்க் பண்ணுறது மிக மிக பெரிது. அது யாரால் முடியும் என்று சொன்னால் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் யார் இருக்கிறார்களோ அவளுக்கு தான் தெரியும் ஒரு சமுதாயத்திற்கு எது நல்லது, எது கெட்டது, எது தேவை, எது சமகாலத்துக்கு தேவை, எது ஃபியூச்சரிஸ்டிக்காக தேவை என்பது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கொண்டு வருகின்ற திட்டம்லாம் வெறும் திமுக பணத்தில் வச்சு செய்கிற திட்டம், எங்களோட சொந்த பணம் கிடையாது. இந்த திட்டம் என்பது நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தின் மூலமாக கொண்டு வரப்போனது. அது மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கிறதா இல்லை வீண் விரயமான திட்டமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பகுத்தறிந்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கின்ற உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு அதிகமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் இது போன்ற தினத்தை கொண்டாடும் பொழுது வெறும் கொண்டாடணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணுங்கிறது இல்லாமல் கூடுதலாக நாட்டு நடப்பு என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக கடமையாக இருக்கின்றது. இந்த அரங்கத்தில் இருக்கின்ற எத்தனை பெற்றவங்க டிகிரி ஹோல்டர்ஸாக இருப்பாங்க, அல்லது உங்களோட தாத்தா பாட்டிகள் எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர்ஸாக இருப்பாங்க, உங்கள் பாட்டிங்க எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, எத்தனை பேர் கல்லூரிக்கு போயிருப்பாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் போயே கேளுங்களேன் உங்கள் பாட்டிங்கிட்ட. இல்லைப்பா எங்களெல்லாம் வீட்டில் எங்களை படிக்கவே விடலை அப்படின்ட்டு எடுத்தோன்னே அதை தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த எங்கள் அப்பா அம்மா எங்களை படிக்க விடல, வீட்டை விட்டே வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்கு காரணம் சொன்னது அவங்களா? அவங்களுக்கு சொல்ல வச்சது ஏதோ ஒரு கூட்டம் இருக்கும்ல. பொம்பளை பிள்ளைங்களாம் வெளியிலே வந்துடக்கூடாது, நீ பாட்டு வெளியில் விட்டுறாத, நீ பாட்டு பிள்ளைய படிக்க வச்சிட போகிற, நீ பாட்டு ஊரோட கொண்டு தப்பாக பேசணும்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு விதையை விதைச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த கூட்டம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த அரங்கத்துக்கு நாமெல்லாம் வருவதற்கு இது பக்கத்தில் தான் சார் வீடு, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டேன் சார், எனக்கு கொஞ்சம் தள்ளி சார், நான் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டேன் சார், நான் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப தூரம் சார், நான் ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு சார் எனக்கு இங்கே வரத்துக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாம் இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆயிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பெண் பிள்ளைங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சொஃபஸ்டிகேட்டட் வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அரசாங்கம் நம்ம பார்த்துக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி பெர் கேபிட்டா இன்கம் இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்தில் 3,60,000 ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் தான் அதிகமாக இருக்கிறதுன்னு இன்றைக்கி பொருளாதார ரீதியாக நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஆனால் வந்தது மட்டுமே போதுமா? பெண்கள் இன்றைக்கும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும்னா, இன்றைக்கி ஒரு பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது விடியல் பயணம்னு சொல்கிறீங்களே, சரி அந்த விடியல் பயணத்தின் மூலமாக என்ன பயன்? ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 888 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப பெண்களும் மிச்சப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தும்போது, ஆமாம் இந்த மாதத்தில் எனக்கு மிஞ்சி இந்த பணம் இருக்குது, இந்த பணம் எப்படி எனக்கு மிச்சமாக வந்தது, இத்தனை ஆண்டு காலமாக மைனஸில் தானே போயிட்டு இருந்துச்சு நாங்கள் வீட்டில் போடுற பட்ஜெட், இப்போ மட்டும் எப்படி எனக்கு கூடுதலாக வருகிறது. அப்போ ஏதோ ஒரு திட்டத்தோட இம்பேக்ட் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மகளிர் உரிமை தொகை அப்படின்னு நம்ம கொடுக்கும் பொழுது 1000 ரூபாய் வரும்போது, உதாரணத்திற்கு ஒரு கிராமத்தில் ஒரு 500 பேர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு மாதத்துக்கு அந்த கிராமத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் பணப்புழக்கம் இருக்கின்றது. அந்த கிராமத்தில் அந்த முகனையில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையாக இருந்தாலும் அங்கே இருக்க ஒரு டிஃபன் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சொல்லணும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தை போய் வாங்குவீங்க, மளிகை கடையில் இது நாள் வரைக்கும் ஒரு 200 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா போதும் இருந்தாங்க, இன்றைக்கி நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினா அந்த பொருளாதாரம் இது ஒரு சைக்கிள் மாதிரி திருப்பி எங்கே வரும்னா திருப்பி அது அரசாங்கத்துக்கிட்டே வரும். ஸோ ஒரு திட்டம் தீட்டும் பொழுது அந்த திட்டத்தினுடைய அந்த பயனாளிகளாகவும் இருந்திட வேண்டும், இந்த அரசாங்கமும் இந்த நாடும் பயனாளிகளாக இருந்திட வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இது வந்து இட் ஷுட் பி அ வின்-வின் சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஆனால் இதெல்லாம் எப்போ சாத்தியப்படும் என்று சொன்னால், பெண் பிள்ளைகள் நீங்கள் அதிகம் படித்து டிகிரி ஹோல்டர்ஸ் ஆகி நாளைக்கு நீங்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வரோம். ஸோ புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் பொழுது அது ஏற்படுத்துகின்ற மாற்றம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே அதிகப்படியாக பெண்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, சார் சொன்ன மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அதிகப்படியாக ஸ்கூல் முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த சதவீதம் என்பது 76% நம்ம அதிகமாக இருக்கிறது நம்முடைய ஸ்டேட் மட்டும்தான். ஆக பொம்பளை பிள்ளைங்களை படிக்கவே கூடாது, வெளியிலே போகக்கூடாதுன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ கூட நீங்கள் தந்தை பெரியாருடைய பழைய ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் அந்த வாய்ஸ். ஆனால் அவங்க சொல்லுவார், பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்க வேண்டும், பொம்பளை பிள்ளைங்க சந்திர மண்டலத்துக்கு போய் ஆக வேண்டும், அதுக்கு பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் மலன்னு படிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்த கருத்து என்பது இன்றைக்கும் உங்களிடம் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சும்மாலாம் நம்மளோட தமிழ்நாடு நம்மளோட இந்தியாவில் இந்த அளவுக்கு வளரலைங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈக்விட்டின்னு பார்க்கும்போது
ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் பாப்புலேஷனும் நம்ம ஈக்குவலாகத்தான் இருக்கின்றோம். 50% பெண்கள், 50% ஆண்கள். அது ஒன்று தெரியுமா? 50% பெண்கள் நீங்கள் பெற்று போடுறவங்க தான் அந்த ஆம்பளைங்க, அந்த 50% தவிர அவங்களா திருப்பி வானத்துலேருந்துலாம் குதிக்கல அவங்க. ஸோ எல்லாத்துக்குமான பொறுப்பு முதன்மை யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கின்ற நீங்கள் தான். ஏன் நான் பெருமையோடு சொல்லுவேனே, ஜனனி மகேஷ் ஜனனியோடைய புருஷனாக தான் இங்கே நின்று பேசுகிறேங்கிறது எனக்கான மிகப்பெரிய பெருமையாகத்தான் பார்க்குறேன். நான் அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நாங்கள் ஏதாச்சும் எங்களை அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி வீட்டு குடும்பத்தை மட்டும் பார்க்கல, அவர்களுக்கும் பொருளாதார சுதந்திரமாக அவங்களால என்ன முடியுமோ, அவங்களால என்ன எபிலிட்டி இருக்குதோ அதுக்கான பிஸ்னஸ் அவங்களும் செஞ்சுக்கிட்டு தான். ஸோ இது ஒருத்தர் வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதாக இருந்துட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வருகை தந்திருக்கின்ற பெண் பிள்ளைகள், நீங்கள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் நாளைக்கு நீங்கள் இதே மேடையில் அமர்ந்து நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக பேசும்பொழுது இந்த அன்பில் மகேஷ் கீழே உட்காந்து பார்த்து கைத்தட்டுற நிலைமைக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்கிறது. இதற்கு காரணம் இன்றைக்கு பெண்களுக்கான உங்களுக்கான ஒரு விடாமுயற்சி. சாவித்திரி போலியை பற்றி தெரியும் நமக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு முதல் கல்வியாளராக சாவித்திரி போலே தான். அவ்வளோ ஈஸியாலாம் அன்றைக்கி வந்து அவங்க ஆசைப்பட்டது ஒன்று தான், நான் படிச்சுட்டேன், நான் எப்படியாச்சும் நான் அடுத்த வர ஜென்ரேஷன் நான் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன் என்று அவங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுதெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இடையூறுகள், அவங்க மேலே சாணியை கரிச்சு ஊற்றுறதாக இருந்தாலும் சரி, அல்லது அவங்க மேலே வந்து தேவையில்லாத பொருட்களை தூக்கி வீசி அடிக்கிறதாலும் சரி, அவங்க ஸ்கூலுக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு மாற்று துணியை கையில் எடுத்துக்கிட்டே வருவாங்களாம். இந்த மாதிரி யாராவது செஞ்சுட்டாங்கன்னா ஸ்கூலில் போய் அந்த மாற்று துணியை மாற்றிக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துவாங்களாம். ஸோ இப்படி பெண் பிள்ளைகளுக்கான அந்த கல்விக்கான நீ கொண்டு வருகின்ற திட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பல திட்டங்கள் நம்முடைய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயரில் வைக்கிறதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா திட்டத்தினுடைய பெயராக ஏன் வைக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி பல்வேறு திட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஆக வருகை தந்திருக்கிற நீங்கள் அதையும் உணர்ந்து வீட்டில் நம்முடைய பெற்றவங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, கல்லூரிக்கு போயிட்டாலும் என் பிள்ளை அவ்வளோதான், என் பிள்ளையோட எதிர்காலமே மாறிச்சுன்னு என்னை உட்கார வச்சு என் பிள்ளை சோறு போடுங்கின்ற ஒரு நம்பிக்கையோடு வீட்டில் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையை நாம் தான் மெய்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக இந்த வயது முழுவதும் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இருந்திட வேண்டும் அப்படிங்கிறது தான் நாங்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். அதை தொடர்ந்து உங்களுக்கான பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு தீட்டிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு கூட கனவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது கூட சில பேர்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அது என்ன சார், கவர்மெண்ட் முடிய போகும்போது தான் எங்கள் கனவை நீங்கள் கேட்பீங்களா அப்படிங்கும்போது அதுக்கான அர்த்தம் அது அல்ல. சமகாலத்துக்காக என்ன தேவையோ அந்த சமகால தேவைகள்லாம் நிவர்த்தி செய்து விட்ட பிறகு இன் ஃபியூச்சராக உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உங்கள் மூலமாக தெரிந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கின்றார். 2030 $1 trillion எக்கானமி அப்படிங்கிறத ஒரு இலக்கை வைத்து கொண்டு தான் ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறது என்று சொன்னால் வெறும் ஆம்பளைங்களை மட்டுமே நம்பி அந்த இலக்கை நிர்ணயிக்கல, பெண்களாக இருக்கின்ற பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய உங்களையும் நம்பி தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது போன்ற இலக்கை இங்கே வைத்திருக்கின்றார். ஆக அந்த இலக்கை அவர் அடைவதற்கு நீங்களும் உங்களுடைய முழு கான்ட்ரிபியூஷனையும் இந்த ஸ்டேட்டுக்காக நீங்கள் வழங்கிட வேண்டும். ஒரு பொம்பளை பிள்ளை படிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த சமுதாயமே முன்னேற்ற பாதைக்கு செல்லும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றி செய்கின்ற விதமாக தொடர்ந்து படிப்பில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்திட வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்ற இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் வருகை தந்திருக்கின்ற பெண்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.